ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 11th எபிசோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஜாக்கிங் போறான். அங்க நம்ம ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே ஜாக்கிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம பாங்கி ஹாப்பியா அவங்கள பாக்குறா. ஹீரோ அதுக்கு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு கேக்குறான். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜாக்கிங் முடிச்சிட்டு வரீங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படி ஒன்னா இருங்கன்னு சொல்ல, சூப்பர்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டும் கேட்பா. அதுக்கு ஹீரோ எதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும், ஹே கிளம்புன்னு சொல்லுவான். ஆனா நம்ம பாங்கி விட மாட்டா. நம்ம ஃப்ரெண்டும் பாங்கியும் சேர்ந்து ஹீரோவை ரொம்பவே டீஸ் பண்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ பேங்க் கிட்ட அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்க அவனை பத்தி விசாரிக்க வேண்டாம்னு சொல்றான். அதுக்கு பேங்க் அவன் கண்டுபிடிப்பான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு ஹீரோவும் பரவாயில்ல, என் மனசுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லுது, சோ இனிமேல் நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவான். ஓகே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதை அக்செப்ட் பண்ண முடியல, ஏன்னா அவனுடைய வேலையை பாதிலே ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்குல்ல. சோ அந்த போட்டோவே வச்சுட்டு பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ அம்மா இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பாங்கி அம்மாவும் இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு இப்போ சின்ன பொண்ணு இல்ல, ரொம்ப வளர்ந்துட்டா, அதுவும் லாயர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு கெஃபேல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்த சேர்ஸ் எல்லாம் உடைச்சிடுறாங்க. சோ இந்த கேஸும் நம்ம ஹீரோ கிட்ட தான் வருது. நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். இவனும் அதுக்கு தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். அப்போ பாங்கி அவனை ரிலாக்ஸ் பண்றா. எதுக்காக நீங்க அடிச்சீங்கன்னு சொல்லுங்க, அப்போதான் ஃபர்தரா என்னால இந்த கேஸை மூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், இல்ல சார், எனக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறது முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டே பீட்சா அப்படின்னு சொல்லுவான். அப்ப பார்த்து நம்ம பாஸ் பீஸா வாங்கிட்டு வராங்க. இவங்க எல்லாரும் ஷாக்கிங்கா இருக்காங்க. அதாவது அந்த கெஃபேக்குள்ள அந்த ஆளு அங்க ஒர்க் பண்ற லேடிய கத்தியால குத்த வந்திருக்கான்னு அது இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அவனை தடுத்து நிறுத்திருக்கான் அப்படின்னு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அப்புறம் இவங்க எல்லாம் பீஸா சாப்பிட்டுட்டு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், நாங்க சிசிடிவி செக் பண்ணிட்டோம், அப்புறம் அங்க இருந்தவங்க கிட்டயும் விசாரிச்சோம், அவன் கிட்ட எந்த வெப்பனும் இல்ல, இவனே ஏதாவது கதை சொல்றானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டும் ஒருவேளை அவன் போய் சொல்லணும், அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு மனவியாதியா இருக்கணும், அப்ப நம்ம ஹீரோ இருக்கலாம், நான் இந்த கேஸை டிரா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவான். பேங்க் முடியாது, நம்ம கிட்ட வர ஒவ்வொரு கிளையண்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், சோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும். நம்ம பாஸும் மந்த்லி எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா, இப்படி வர கேஸ் எல்லாம் டிரா பண்ணா இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாங்கியை பார்த்து கலாய்ப்பா. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்புறம் நம்ம பேங்க் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சொல்லுவான், இதுல கத்தியே எதுவும் இல்லல அவன் கிட்ட. அதுக்கு அவனும் ஏன் இல்ல, அவரை செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய பாக்கெட்ல அந்த கத்தி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கிளைண்ட் சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும். அத ஹீரோ கிட்ட அப்படியே சொல்லுவான். ஒருவேளை அவனுக்கு நிஜமாவே இந்த மாதிரி சக்தி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்பான். பட் ஹீரோ அத நம்பவே இல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க, அவனுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஃப்ரெண்டு அந்த கிளைண்ட கூட்டிட்டு வரான். அவனும் உள்ள வந்த உடனே கப்பு ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவான். அட் த சேம் டைம் நம்ம பாஸும் அந்த கப்பை போட்டு உடைச்சிடுறான். மறுபடியும் இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றான், அநேகமா கூட சீக்கிரம் ரெண்டு பேரு சாக போறாங்கன்னு சொல்லுவான். இவங்களுக்குலாம் ரொம்பவே குழப்பமாயிடும். கட் பண்ணா எல்லாரும் எங்க போனாங்க, அதுக்கு அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்பி நம்ம பேங்க்கும் நம்ம பாஸும் அவங்களதான் சொல்றாங்க நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் பிபி செக் பண்ண போயிருக்காரு, ஒருத்தர் ராசிக்கல் வாங்க போயிருக்காருன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க ஒரு பார்க்ல நம்ம ஹீரோ தனியா இருப்பான். ஏன்னா சின்ன வயசுல பிக்னிக் போக பிளான் பண்ணும் போதுதான் நம்ம ஹீரோ பேரண்ட்ஸ் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. சோ இந்த நாள்ல மட்டும் நாங்க யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொன்னதை நினைச்சு பாக்குறா நம்ம பாங்கி. அப்படியே நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே அவன் பக்கத்துல போய் பேசுவா. அப்புறம் அங்க ஒரு குட்டி பையன் சைக்கிள் ஓட்டுறத பார்த்துட்டு, எனக்கும் எங்க அப்பா தான் சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தாரு, சோ இத பாக்கும்போது எனக்கு சைக்கிள் ஓட்டணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இப்ப என்ன, உனக்கு சைக்கிள் ஓட்டணுமா, வா நான் சொல்லி தரேன் அப்படி போறான். அப்புறம் நம்ம ஹீரோயினிக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கறான். ஸ்லோவா பெடல் பண்ணு, நர்வஸ் ஆகாத அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் கேமரா வச்சு போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான் பொண்ணுங்களை தப்பா. இத நோட் பண்ற நம்ம பாங்கி ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுறா. அப்போ நினைச்சு பாக்குறா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்ம பாங்கி கிட்ட தப்பா நடந்துகிட்டது இவன் தான். சோ அவளுக்கு ஞாபகம் வருது, தப்பா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் கோத்து விட்டுட்டு போறான். பார்த்த உடனே, ஏய் நீ தானே அது, புடிங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள ரொம்பவே ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறா. ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, இவளுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறான். நம்ம ஹீரோயினி அவனை செம்மையா அட்டாக் பண்றான். மாட்னியா அவனை யார்கிட்ட,
உன் மேல கேஸ் போட்டு உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப அவன் சொல்லுவான், இங்க பாரு, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காக என்னையே இப்படி பண்ற? அதுக்கு இவளும், என்ன நீ பேசுற அப்படின்னு கேட்பா. அந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய கொலை நடந்திருக்கு, அதை நான் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருந்தேன், சோ நீயும் அங்க இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கே அட்வைஸ் பண்றான். நம்ம ஹீரோயினி, முதல்ல வாயை மூடு, உன்னை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கார்ல நம்ம பாங்கி எல்லாத்தையும் அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டு வரா. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேவா நம்ம போய் அங்க என்னதான் இருக்குன்னு செக் பண்ணி பாப்போம் அப்படின்னு இவங்க 2 பேரும் போறாங்க. இப்படி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு செக் பண்ண போகும்போது இவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல வராங்க. இந்த சிலுக்கு கேப்பா, எப்ப பார்த்தாலும் 2 பேரும் ஒன்னா தான் போவீங்க போல. ஆமா, அப்படிதான் ஒன்னா போவோம், இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சண்டைக்கு போற மாதிரியே போவா. என்ன பயந்துட்டியா? அந்த பயம் உனக்கு எப்பவுமே இருக்கணும். இவங்க 2 பேரும் சண்டை போறத பார்த்துட்டு நம்ம சா பொண்ணு, இவங்க 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கேப்பா. உடனே நம்ம ஹீரோ, அதான் எனக்கும் புரியல, ஆனா ஒண்ணு, பாங்கி கூட இருந்தா டைம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம சா சொல்லுவா, நீ மறுபடியும் என் கூட சேரலான்னு பாக்குறியா? நம்ம ஹீரோ, அந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவான். சாக்கு சம மொக்கே ஆயிடுது. நம்ம ஹீரோ, பாங்கி வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். அங்க போய் செக் பண்ணா ஒரே ஸ்மெல்லா இருக்கு அண்ட் நிறைய பிளட்டா இருக்கு. சோ 2-3 பேர் இறந்து இருக்காங்க. அப்புறம் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோயினுக்கு இப்ப ரொம்பவே நர்வஸா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாதன்னு அவ கைய பிடிச்சு அவன் சொல்லுவான். இது எல்லாத்தையும் அந்த சைக்கோவும் நோட் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ பாங்கி கிட்ட, ஹே எனக்கு எப்போ ஓகே சொல்ல போறேன்னு கேட்க, ஹீரோயினியும் அதுக்கு சிரிச்சிட்டே நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. உடனே ஒரு ஹக் பண்ணிட்டு, ஓகே நாளைக்கு பாக்கலாம், நாளைக்கு நீ என்ன ஏமாத்திட மாட்டல. ஹீரோ ரொம்பவே ஹாப்பியா அவர் ரூம் விட்டு வெளியே வரும்போது நம்ம பாஸ் பாத்துறாரு. அதுக்கப்புறம் மீட்டிங் ரூம்ல எப்பவும் போல ஆபீஸ் மீட்டிங்க பத்தி பேசாம நம்ம பாஸ், நீங்க 2 பேரும் மறுபடியும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பாங்கி, இல்லையே அப்படின்னு சொல்லுவா. இல்லம்மா பரவாயில்ல, நீங்க 2 பேரும் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு, சார் நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே லவ் பண்ணி தான் பாக்கட்டுமே, அப்புறம் இருக்கு கோவமா சொல்லுவான். 2 பேரையும் பாத்தியா காதலிக்கிறாங்களா, காதல் அப்படின்னு திட்டுவான். போது நிறுத்துறீங்களா, இப்படிதான் எல்லா மீட்டிங்கும் நீங்க ஸ்பாயில் பண்றீங்க, இனிமேல் நீங்க மீட்டிங்கே வராதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்படியே வழக்கம் போல இவங்க மீட்டிங்க முடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் அண்ட் ஹீரோயினியும் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. நம்ம பாங்கி ரோட்ல நடந்து வரும்போது இந்த சைக்கோவை பாக்குறா. அப்போ 2 வீலர் அவளை இடிக்க போகுது. அப்போ இவன் தான் காப்பாத்துறான். அதுல இவனோட ஹெட்செட்டை இவன் கீழே போட்டுறான். அப்போ அந்த ஹெட்செட்டை எடுக்க போகும்போது நம்ம சைக்கோவை பார்த்துட்டு சின்ன ஒரு ஸ்மைலிங்கோட டவுட்டாவே அவனையே பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் தேங்க்ஸ் பண்ணிட்டு சிரிச்சுட்டே ரொம்ப குழப்பத்தோட அவன் அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம பாங்கிக்கு இப்ப குழப்பமா இருக்கு. ஆல்ரெடி அவன் மேல சந்தேகத்துல இருக்க, நான் தான் கொலைகாரன் கிட்ட பேசி ஜீவுக்கு இந்த கேஸ்ல இழுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. இத பின்னாடியே இருந்து என்னோட அடையாளம் உனக்கு தெரிஞ்சிருக்க கூடாது, தெரிஞ்சா உன்னையும் நான் கொலை பண்ணிடுவேன்னு நம்ம சைக்கோவும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ பாங்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய லவ்ல ரொம்ப முக்கியமான நாள். சோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பார்த்து நம்ம சா பொண்ணு ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு வரா. இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டு, பாங்கி ஆல்ரெடி குழப்பத்துல இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, சாவ காரணம் காட்டி நான் இங்க இருந்து இப்ப கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அங்க இருந்து கிளம்பிடுவா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போவான். ஹே பாங்கி, அவ சும்மா ஹாய் சொல்லதான் வந்தா, நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? உடனே நம்ம பாங்கியும் தப்பா நினைச்சுக்கல, உங்க 2 பேரையும் பார்த்துட்டு நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லுவா. இனிமே நான் பாத்துக்கிறேன், நீ இதெல்லாம் நினைச்சு வரி பண்ணிக்காத. இப்ப நம்ம பாங்கி, என்னோட பதில நான் இப்ப சொல்ல போறது இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நான் அதுக்கப்புறம் சொல்றேன். அப்புறம் நம்ம ஹீரோ, பாங்கி உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு கேட்பான். உடனே நம்ம பாங்கியும், அப்படிலாம் ஒன்னே இல்ல, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அவ்வளவுதான், என்னோட முடிவை நீ மதிக்கிறல, சோ இன்னைக்கு வேண்டாமே, நான் இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன். அதுக்கப்புறம் பாங்கி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுறான். என்னோட எக்ஸ் லவர் எப்போ செத்து போனானோ அப்போ எனக்கு எப்படி பயமா இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ இருக்கு, எனக்கு பிடிச்சவங்கள நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு, நீ அந்த கொலைகாரனை பத்தி தானே பேசுற, இது கூடவே என்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரும், அதாவது நம்ம பாஸும் நம்ம பேங்க்கும் அந்த சாக போற 2 பேரும் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ சோகமா இருப்பா. அப்படியே பேங்க் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறான். நம்ம பாங்கி வீட்டுக்கு வந்தும் கூட அந்த குழப்பம் தீரல. சோ எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும்னு அந்த நைட்லயும் அவ வெளியே வந்து டோரை ஓபன் பண்ணா நம்ம சைக்கோ ஆல்ரெடி அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி பயந்துடுறான். உடனே நம்ம சைக்கோ கேக்குறான், ஏன் இப்போ இப்படி பயப்படுற அப்படின்னு. இல்ல இந்த டைம்ல நீ என்ன பண்றீங்க, வேற எதுக்கு, ஒரு டெலிவரி விஷயமா வந்தேன், அப்படியே உன்னை பாக்கலாம்னு நினைச்சேன்
ஆச்சேன்னு சொல்லுவான். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான். நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இவளும் கேக்குறா. இவன் கிட்ட வர வர நம்ம பாங்கிக்கு கொஞ்சம் பயம் அதிகமாவுது. அப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த டைம்ல நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் யாராவது வந்துதா, இப்பெல்லாம் நம்ம அடிக்கடி மீட் பண்றோம் அப்படின்னு நம்ம சைக்கோ கிட்ட பேசிட்டு நம்ம பாங்கிய நைஸா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிடுறான். இந்த சைக்கோ அதுக்கு வில்லத்தனமா சிரிச்சிட்டு போயிடுவான். பாங்கியோ ஒரு வேலை என்ன நோட்டை விடுறதுக்காக வந்திருப்பானோ, இந்த விஷயத்த நான் ஜீவ கிட்ட சொன்னியான்னு கேக்குறான் நம்ம ஃப்ரெண்டு. அதுக்கு இல்ல நான் இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றா. அப்புறம் கோர்ட்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த அடிப்பட்ட ஆளு நாங்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்லி டைம் கேக்குறான். அப்ப நியூஸ்ல அந்த கஃபேல அதே ஆளு அங்க வேலை செஞ்ச பொண்ண கொலை பண்ணிட்டான்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம பாங்கி சொல்லுவா, அப்ப அவரு சொன்னதெல்லாம் உண்மைதான் போல, எனக்கு இப்பதான் நம்பிக்கையே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நான் 2 பேரும் செத்து போயிடுவோம்னு சொல்லிருக்காங்களே, அதுவும் கரெக்ட் தானா? அப்ப யார் அந்த 2 பேரு சிக்கிறாங்க? எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே உங்களுக்கு தெரியாதான்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஒரு வழியா இவனை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறான். யார்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க வைஃபான்னு கேட்பான். அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சார், ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி, சோ மீட் பண்ணுவோம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நடக்கிறது அப்படி சொல்றீங்களே, அது உண்மையானு விசாரிக்கிறான். அதுக்கு அவனும் ஆமா சார், அது கண்டிப்பா உண்மைதான், எனக்கு தோணுச்சுன்னா அது கண்டிப்பா நடக்கும், ஆனா சம்டைம்ஸ் நடக்காமலையும் போகலான்னு குழப்பி விட்டுருவான். அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு கிளம்புவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடியே அவனோட கிளைண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே கீழே விழுவான். ஹீரோக்கு ரொம்பவே பயமா இருக்கும். அப்ப அவன் சொன்னதை நினைச்சு பாப்பான். அந்த சாக போற 2 பேர்ல ஒருத்தன் நான் தானே, எனக்கு இப்பதான் சார் தெரியுது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு கீழே விழுறான். ரொம்பவே பதட்டமா நம்ம ஹீரோ அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அப்படியே அவன் ஆளுக்கும் கால் பண்ணி நீங்க வரதுக்கு முன்னாடி நான் சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன்னு அவர் பிடிவாதம் பிடிக்கிறாரு, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் ரொம்ப பதட்டமா அழுதுட்டே வராங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இவன் சொல்றான், ஒரு நிமிஷம் கிட்ட வாங்க சார், எதுக்குமே வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனோட இமேஜின்ல ரொம்பவே அழுதுட்டு இருக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன திடீர்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவான். அந்த டைம் அவனுடைய ஆளும் அங்க வர, அதுக்குன்னே பாவம் இவனும் இறந்து போயிடுறான். இவன் ரொம்பவே அழுதுட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. அவன் சொன்ன 2 பேர்ல இவனே இறந்துட்டான், இன்னொருத்தன் யாரா இருக்கும், நான் எப்படி அவங்கள காப்பாத்த போறேன்னு இப்படியே குழப்பத்துல இருக்க. இந்த எபிசோட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.